டிஆர்பில இருந்து பிஜிடிஆர்பிக்கான அறிவிப்பை டிஆர்பி போர்டு இன்னைக்கு மார்னிங் வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட 10ஆம் தேதியில இருந்தே உங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆகஸ்ட் மாசம் தான் கால்பர் வரக்கூடியது. பட் இருந்தாலுமே முன்னக்கூட்டியே வந்து பாத்தீங்கன்னா டிஆர்பி போர்டு அனௌன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நீங்க படிச்சா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியுமே தவிர படிக்கவே இல்லை அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், சிலபஸ், ஸ்கூல் புக்கு, அதுக்கப்புறமா வந்து நீங்க சிலபஸை பேஸ் பண்ணி யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் இதை மட்டும் படிச்சா மட்டும்தான் ஈஸியா வந்து பாஸ் பண்ண முடியும். நம்ம டெய்லியுமே ஒரு என்கேஜ்மெண்டோட பாத்தீங்க அப்படின்னா நம்ம கான்டாக்ட் பண்ண போறோம். எல்லா பாடத்துக்குமே வந்து எல்லாமே அப்டேட் ஆகிற மாதிரி பார்க்க போறோம். ஆல்ரெடி தமிழ் தகுதி தேர்வுக்கு +1 புக் வந்து நடந்துகிட்டு இருக்கு. இது போக நம்ம அகாடமி சார்பா நியூ சிலபஸை பேஸ் பண்ணி எல்லா பாடத்துக்குமே அப்டேட் ஆன தமிழ் மீடியம் மெட்டீரியல், இங்கிலீஷ் மீடியம் மெட்டீரியல் அண்ட் டெஸ்ட் பேஜ் வந்து அவைலபிளா இருக்கு. டிஆர்பில இருந்து பிஜிடிஆர்பிக்கான அறிவிப்பை டிஆர்பி போர்டு இன்னைக்கு மார்னிங் வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட 10ஆம் தேதியில இருந்தே உங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அப்ளை பண்றதுக்கான லாஸ்ட் டேட்டுமே வந்து பாத்தீங்கன்னா 12/8/2025 அன்னைய டேட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் வந்து முடியுது அப்படிங்கிற மாதிரியுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா வந்து ஆகஸ்ட் மாசம் தான் கால்பர் வரக்கூடியது. பட் இருந்தாலுமே முன்னக்கூட்டியே வந்து பாத்தீங்கன்னா டிஆர்பி போர்டு அனௌன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நீங்க படிச்சா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியுமே தவிர படிக்கவே இல்லை அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாம வரக்கூடிய பிஜிடிஆர்பி எக்ஸாமை பொறுத்த மட்டும் எல்லாமே நியூ சிலபஸை ஃபோக்கஸ் பண்ணி மட்டும்தான் எக்ஸாம் வந்து கான்டாக்ட் பண்ண போறாங்க. சேம் டைம் நீங்க இப்போ ப்ரெஷரா இருக்கலாம், ஆல்ரெடி அட்டெம்ப்ட் கொடுத்துருக்கலாம், ஒரு ஸ்கூல்ல ஒர்க் பண்ணலாம், காலேஜில் டெம்பரரி ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம், எக்ஸெட்ரா. யாரா இருந்தாலுமே சிலபஸை நல்லா பாருங்க. ரெண்டாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பாருங்க. மூணாவது பேசிக்கான அடிப்படை தகவல் என்னவோ அதை வந்து நீங்க நல்லா பாருங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து நம்ம டீச்சர்ஸ் நமக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு ஒரு தலக்கணத்தோட வந்து படிக்காம இருப்பாங்க. பட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், சிலபஸ், ஸ்கூல் புக்கு, அதுக்கப்புறமா வந்து நீங்க சிலபஸை பேஸ் பண்ணி யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் இதை மட்டும் படிச்சா மட்டும்தான் ஈஸியா வந்து பாஸ் பண்ண முடியும். அதே மாதிரி நீங்க மற்றவங்களோட கம்பேர் பண்ணி வந்து படிக்காதீங்க. உங்களுக்குன்னு சொல்லி ஒரு டேலண்ட் இருக்கும், அதை மட்டும் பார்த்து படிங்க. அதுதான் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். சேம் டைம் என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து 2 யூனிட் படிச்சிட்டான், கூட ஒர்க் பண்ற டீச்சர் வந்து 3 யூனிட் வந்து முடிச்சிட்டாங்க, அந்த அகாடமி வந்து எல்லா யூனிட்டுமே முடிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்க கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க பயப்படுவீங்க. அந்த பயத்திலேயே வந்து நீங்க படிக்க மாட்டீங்க. ஓகே, ஸோ மற்றவங்களை நீங்க பார்க்காதீங்க, உங்களுடைய வேலையை நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஏன்னா படிக்க வேண்டியது நிறைய இருக்கு. சும்மா உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிளை பொறுத்த மட்டும் ஒரு சிலர் மட்டும்தான் உங்களுக்கு உண்மையா இருப்பாங்களே தவிர எல்லாருமே வந்து நான் அப்படி பண்றேன் இப்படி பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி நீங்க நல்லா படிக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சாலும் கூட உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல இருந்து டிமோட்டிவேட் பண்ணுவாங்க, பயம் காட்டுவாங்க. அதனால எல்லாருக்கிட்டையுமே போயிட்டு நான் இது பண்றேன் இது படிச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஷேர் பண்ணாதீங்க. உங்களுக்கே தெரியும் யாருக்கிட்ட ஷேர் பண்ணணும் ஷேர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி. ஸோ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். மற்ற அகாடமியவோ உங்க ஃப்ரெண்ட்ஸோ கூட ஒர்க் பண்ற டீச்சர்ஸையோ வந்து எக்காரணம் கொண்டும் திரும்பி கூட பார்க்காதீங்க. உங்களுடைய வேலையை மட்டும் நீங்க பாருங்க. ஸோ நோட்டிபிகேஷன் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 47 நாள் வந்து நமக்கு அவைலபிளா இருக்கு. இந்த 47 டேஸ்மே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒவ்வொரு நாளுமே வந்து மிக மிக முக்கியமானது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தமிழ் தகுதி தேர்வு வந்து படிக்கணும், அதே மாதிரி மெயின் எக்ஸாம் வந்து படிக்கணும், சைக்காலஜி, கரண்ட் அஃபேர் ஜிகே இந்த மாதிரி எல்லாமே நீங்க ப்ராப்பரா ப்ரிப்பரேஷன் பண்ணும் போதும் நல்லா டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணும்போது மட்டும்தான் ஈஸியா வந்து பாஸ் பண்ண முடியும். அதை விட்டுட்டு தேவையில்லாம நான் வந்து என் ஃப்ரெண்டை பார்த்துக்கிட்டு இருக்கேன், இந்த அகாடமியை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி படிக்காம மற்றவங்கள பார்த்தீங்க அப்படின்னா கதை ஆகாது. ஓகே, அதே மாதிரி வேகன்சியை பொறுத்த மட்டும் 1996 காலியிடங்கள் வந்து அவைலபிளா இருக்கு. இதுல உங்களுக்கு தேவை ஒரே ஒரு வேகன்சி தான். அந்த ஒரு வேகன்சிக்கு நீங்க எவ்வளவு எஃபோர்ட் போடுறீங்க அதை பொறுத்து மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ கிட்டத்தட்ட 1996 வேகன்சி அப்படின்னா எல்லா பாடத்துலையுமே வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே வந்து வேகன்சி இருக்கு. இப்போ ஜியோகிராபி அண்ட் பொலிட்டிக்கல் சயின்ஸ் இந்த ரெண்டுல மட்டும்தான் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 15 வேகன்சி 14 வேகன்சி இருக்கு. இருந்தாலுமே இதுலயுமே வந்து உங்களுக்கு தேவை ஒரு வேகன்சி தான். ஓகே, ஸோ பாயிண்ட் இஸ் எவ்வளவு வேகன்சி இருந்தாலுமே 10,000 வேகன்சி இருந்தாலுமே நமக்கு தேவை ஒரு வேகன்சி தான். 100 வேகன்சி இருந்தாலுமே நமக்கு தேவை ஒரு வேகன்சி தான். 10 வேகன்சி இருந்தாலுமே நமக்கு தேவை ஒரு வேகன்சி தான். ஓகே, ஸோ திங்க் பண்ணி பாருங்க. நியூ சிலபஸ் வைஸ் வந்து ஆல்ரெடி நம்முடைய அகாடமி சார்பா எல்லா பாடத்துக்குமே அப்டேட்டான மெட்டீரியல் அண்ட் டெஸ்ட் பேஜ் வந்து அவைலபிளா இருக்கு. இதுக்கு அப்புறமா 1 by 1
நம்ம டெய்லியுமே ஒரு என்கேஜ்மெண்ட்டோட பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கான்டாக்ட் பண்ண போகிறோம். எல்லா பாடத்துக்குமே வந்து எல்லாமே அப்டேட் ஆகிற மாதிரி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி தமிழ் தகுதி தேர்வுக்கு +1 புக் வந்து நடந்துகிட்டு இருக்கு. இது போக அதையுமே 2 days ஒன்ஸ் இல்லைன்னா ஒரு நாளைக்கு ஒரு டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து கான்டாக்ட் பண்ண போகிறோம். மேஜரை பொறுத்த மட்டும் எந்தெந்த பாடத்துக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கும் அதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 2 days ஒன்ஸ் வந்து நம்ம டெஸ்ட் கான்டாக்ட் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் மிக முக்கியமான டாபிக்ஸு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சுவாலஜியில் எந்த அழகு வந்து மிக முக்கியமானதோ அந்த யூனிட்டுக்குன்னு சொல்லி தனியாகவே வந்து நம்ம கிளாஸஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதையுமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் படிச்சுக்கிட்டு மட்டும்தான் இருக்கேன், டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணல அப்படின்னா நீங்கள் பாஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு டாப்பிக்கை படிச்சுட்டு அந்த டாப்பிக்ல இருந்து நீங்க டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணும்போது மட்டும்தான் அந்த டாப்பிக்ல இருந்து எப்படிலாம் கொஸ்டின் கேட்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளியர் ஐடியா வந்து கிடைக்கும். சும்மா புக்கை எடுத்து படிச்சிங்க புக்கை மூடி வைக்கிங்க அப்படின்னா ஒரு ஐடியா கிடைக்காது. ஓகே, ஸோ இப்போ சுவாலஜியில் ஜெனடிக்ஸ் மரபியல் டாபிக் படிக்கிங்க, டிஎன்ஏ ஆர்என்ஏ படிக்கிங்க அப்படின்னா அதுல இருந்து நீங்க ஒரு டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணும்போது டிஎன்ஏல இருந்து எப்படி கொஸ்டின் கேட்பாங்க, ஆர்என்ஏல இருந்து எப்படி கொஸ்டின் கேட்காங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஏன்னா நிறைய பேர் டெஸ்ட்டே ப்ராக்டிஸ் பண்ணாம சும்மா படிச்சுட்டு போய் அங்கே வந்து எக்ஸாமை வந்து அப்ரோச் பண்ணுவாங்க. பட் அவங்க வந்து பாஸ் பண்ண முடியாது. பட் நார்மலாக படிக்காங்க ஆனால் டெஸ்ட் அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த 3 ஹவரில் ஒவ்வொரு கொஸ்டினுக்குமே வந்து நம்ம எவ்வளோ டைம் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். அதனால நான் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன், ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன், எனக்கு டைமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ரீசன் சொல்லாமல் நீங்கள் படிக்கிற டாப்பிக்கை ஒரு டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஈஸியாகவே வந்து நல்ல மதிப்பெண்கள் எடுக்க முடியும். ஸோ ஆல்ரெடி நம்முடைய அகாடமியில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இனி வரக்கூடிய நாட்களில் டெய்லியுமே வந்து டெஸ்ட் கான்டாக்ட் பண்ண போகிறோம். மேக்ஸிமம் எல்லா பாடத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் வந்து அவைலபிளாக இருக்கும். ஓகே, ஸோ தமிழ் தகுதி தேர்வுக்கு வந்து ஆல்ரெடி டெஸ்ட் போய்கிட்டு இருக்கு. அதுவுமே வந்து நம்ம கூடிய விரைவில் ஒரு 1 weeks வந்து முடிக்கிற மாதிரி பிளான் போடுவோம். மேஜரை பொறுத்த மட்டும் ஃபவுண்டேஷன் சீரிஸ் வந்து நடந்துகிட்டு இருக்கு. அதில் ஒரு சில பாடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் சீரிஸ் வந்து முடிஞ்சு பிரைம் சீரிஸ் வந்து நடக்க போகுது. அதையுமே வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். இது போக சிலபஸை பேஸ் பண்ணி பிரைம் சீரிஸில் என்ன டாபிக் இருக்கோ, ஒரு யூனிட்ல என்ன டாபிக் இருக்கோ அந்த டாபிக் சம்மந்தப்பட்ட டெஸ்ட் சீரிஸ் வந்து டெய்லியுமே நம்ம எல்லா பாடத்துக்குமே வந்து கொடுக்க போகிறோம். ஓகே, ஸோ தமிழ் மீடியம்னா தமிழ் அப்டேட் ஆகும், இங்கிலீஷ் மீடியம்னா இங்கிலீஷ் அப்டேட் ஆகும். நீங்கள் தான் அதை ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு பாடத்துக்கும் டெலிகிராம்ல தனித்தனி குரூப் இருக்கு. அந்தந்த குரூப்ல வந்து ஆல்ரெடி இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்தரா அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா 1 by 1 அடுத்தடுத்த வீடியோ தொகுப்புல வந்து கொடுப்போம். அதை நீங்க வந்து ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இப்போதைக்கு பிஜிடிஆர்பி நோட்டிபிகேஷன் வந்து அறிவிச்சிட்டாங்க. ஸோ 47 நாட்கள் நமக்கு கால அவகாசம் இருக்கு. இந்த 47 நாளை நம்ம எப்படி பயன்படுத்துறோமோ அதை பொறுத்து நீங்க ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல கவர்மெண்ட் டீச்சரா வந்து அப்பாயின்மெண்ட் ஆக முடியும். ஓகே, ஸோ நம்ம அகாடமி சார்பா நியூ சிலபஸை பேஸ் பண்ணி எல்லா பாடத்துக்குமே அப்டேட் ஆன தமிழ் மீடியம் மெட்டீரியல், இங்கிலீஷ் மீடியம் மெட்டீரியல் அண்ட் டெஸ்ட் பேஜ் வந்து அவைலபிளா இருக்கு. இப்போ அட்மிஷன் வந்து போய்கிட்டு இருக்கு. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர், கான்டாக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன். அதை கான்டாக்ட் பண்ணி என்ன டீட்டெயில் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் லீவ் பண்ணுங்க. அடுத்த வீடியோ தொகுப்புல எவ்வளவு வேகன்சி, ஒவ்வொரு படத்துக்குமே எவ்வளவு காலிடங்கள் இருக்கு, ஏஜ் ரிலாக்ஸேஷன் என்ன அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ தொகுப்பை பிஜி + பிஎட் படிச்சுட்டு நான் ஏன் தான் பிஎட் படிச்சணும் அப்படின்னு புலம்பக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஃப்ரெஷ்ஷாக படிச்சு முடிச்சு வெளியே வரக்கூடிய ஸ்டூடெண்ட் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் வந்து படித்து பயன்படுத்தும். உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க.